தமிழக அரசியல் வரலாற்றில் இடைத்தேர்தல் என்பது எப்போதும் ஆளுங்கட்சி தான் வெல்லும். இதை ஒரு வழக்கமான மரபாக்கி நிறுத்தி இருக்கிறார்கள். அதை அதிமுக ஆட்சியிலும் அது நடந்திருக்கிறது. இப்போது திமுக ஆட்சியில் அதுதான் நடக்கும் என்று நினைத்துத்தான் மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய இயக்கமும் இந்த தேர்தலில் புறக்கணித்து வெளியேறிவிட்டார். நாங்கள் அப்படி புறக்கணித்து செல்ல முடியாது. நாங்கள் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருதுகிற வீரர்கள். வெற்றி வரும்போது துள்ளி குதிப்பதும் தோல்வி வந்தபோது துவண்டு படுப்பதும் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது. நாங்கள் வளர்கிற பிள்ளைகள் உயர்ந்த நோக்கத்தை கொண்டு இன விடுதலை என்கிற ஈடு இணையற்ற லட்சியத்தை சுமந்து நிற்கிற தமிழ்தாயின் பிள்ளைகள். ஒரு நீண்ட பெரிய தவம் இது. அந்த தவம் கலையாமல் இலக்கை தொடுவதற்கு ஓடிக்கொண்டே இருப்போம். காரணம், எங்களுக்கு கற்பித்த தலைவன் அப்படி. இந்த தேர்தலில் 3 போட்டி. ஒன்று திமுக, இன்னொன்று எங்க ஐயாவுடைய தலைமையிலான பாமக, அடுத்து நாம் தமிழர் கட்சி. ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த களத்திலே போட்டியிடுவது திமுகவை எதிர்த்துத்தான். போட்டி திமுகவா நாம் தமிழரா, திராவிடமா தமிழ் தேசியமா, தீய திராவிடமா தூய தமிழ் தேசியமா, இதான் இங்க நடக்கிற போட்டி சண்டை. என் தங்கை அபிநய சொன்ன மாதிரி அந்த ஊழல் கூட்டத்தில் ஒருத்தர் அனுப்புறதுக்கு பதிலா அந்த ஊழலை ஒழிக்க போராடுகிற ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் அனுப்பி பாருங்களேன். நீங்க ஒரே ஒரு மகள் என்று நினைக்காதீர்கள். ஒரு வண்டி நிறைய குப்பை, அதை கொளுத்துவதற்கு எவனும் வண்டி நிறைய நெருப்பை எடுத்துக்கொண்டு போவதில்லை. பெற்றோர்களே, பெருமக்களே, என் உடன் பிறந்தார்களே, ஒரு தீப்பெட்டி, ஒரு தீக்குச்சி தான். அந்த தீக்குச்சி தான் இந்த தூக்குச்சி. பத்த வையுங்கள். ஒரு புரட்சி தீயை கொளுத்தி விடுங்கள். புரட்சி எப்படி? ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்கும். ஒரு புள்ளியிலிருந்து தான். என்ன பெரிய கோலம்! ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்கியது. என்ன பெரிய ஆலமரம்! ஒரு விதையிலிருந்து தான் தொடங்கியது. என்ன பெரிய சமுத்திரம்! ஒரு துளியிலிருந்து தான் தொடங்கியது. என்ன பெரிய காவியம்! ஒரு எழுத்திலிருந்து தான் தொடங்கியது. கவிப்பேரரசு வைரமுத்து. அப்படி எல்லா புரட்சிகர மாறுதலும் ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்கி இருக்கிறது. தனி ஒரு மனிதன் சீமான் 36 லட்சம் ஓட்டு. என் நிலையில் நின்று வென்று காட்டு, என் அளவு ஓட்டை பெற்று காட்டு, நான் அரசியல் விட்டு விலகிறேன். எனக்கு தந்த நெருக்கடி. 6 தேர்தல்களில் நான் போட்டியிட்ட சின்னத்தை பறித்துக் கொண்டீர்கள். வேட்பாளர் அறிமுகம் வரை எனக்கு சின்னம் என்ன தெரியாது. தேர்தலுக்கு முதல் நாள் சின்னம் இந்த சின்னம். இது இந்த வாக்கு பெட்டியில் இருக்கிறதா? அது இல்லை, வேற சின்னம். இதே மைக்கு, வேற சின்னம், வேற வடிவத்தில். நாட்டையே ஆள்கிற பாரதிய ஜனதா ஏன் இந்த இடைத்தேர்தலை போட்டி போடல? ஏன் போடல? ஈரோடு கிழக்குல எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி முதுகுக்கு பின்னாடி நின்னீங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எங்க ஐயா அன்புமணி முதுகுக்கு பின்னாடி நிக்கிறீங்க. சிங்காதி சிங்க வா, நான் நேரில் நிக்கிறேன், நீ நில்லு வா. என்னை விட ஒத்த ஓட்டு ஒண்டி கொண்டி நின்று வாங்கி கேட்டு பார்த்துருவோம். இந்திய தேசியமா தமிழ் தேசியமா? இப்பவும் ஐயா ஸ்டாலினுக்கு சொல்றேன், திமுக நாம் தமிழர் ரெண்டே பேரு. சாராய கடை, கல்லு கடை ரெண்டும் மோதுவோம். வா மோதுவோம். கூட்டணி, நீட்டணி, சீட்டணி எல்லாம் தள்ளிவிடு. ஸ்டாலின் சீமான், கருணாநிதி மகன், பிரபாகரன் மகன், நேருக்கு நேரம் மோதுவோம். டிஎம்கே வெர்சஸ் என்டிகே. திராவிடமா தமிழ் தேசியமா? ஒழிக்கப்பட வேண்டிய தீயதே திராவிடம் தான் இந்த நாட்டில். திராவிடம் உறுதியாக நின்றால் ஏது இந்தியம்? ஏது? நீ முதுகில் சுமக்கவில்லை என்றால் அவனுக்கு இடமேது இங்கே? எப்படி காங்கிரஸ், எப்படி பாரதிய ஜனதா? இந்த திராவிட கட்சிகள் தோளில் தூக்கி சுமக்கவில்லை என்றால் இவர்களுக்கு நிற்க இடமேது? ஏது? இந்திய அரசியல் வரலாற்றிலே என் உடன் பிறந்தவர்களே, என் உயிர் சொந்தங்களே,
1 விழுக்காடு 1.1 விழுக்காடு வாங்கிய ஒரு அரசியல் கட்சி அடுத்த தேர்தலில் நின்றதில்லை, வென்றதில்லை, இருந்த இடம் தடம் இருந்ததில்லை. இதுவரை தமிழக அரசியல், இந்திய அரசியலில் எந்த கட்சியும் 1.1 விழுக்காடு 16 தேர்தலில் 2016 அடுத்த தேர்தலில் 4 விழுக்காடு, அடுத்த தேர்தலில் 7 விழுக்காடு, அடுத்த தேர்தலில் 8.19 விழுக்காடு ஏறுது என்றால் ஒரு கட்சி சிறுக 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 வளருது. அடக்குமுறை, ஒடுக்குமுறை, காசு பணத்தை கொட்டி கொட்டி என்ன வந்தாலும் எதிர்த்து போரிடுது என்றால் எனக்கு தெரியாதா? 1000 கோடி இந்த 500 கோடி இந்த 15 சீட்டு இருந்தான்னு கொடுக்கும் மேல வாங்கிட்டு பெட்டி வீட்டு போயிட்டு தெரியாதா? தெரியாதா? நான் என் வீட்டு அடமானம் வைப்பேன், என் காட்டு அடமானம் வைப்பேன், எதை வேணாலும் அடமானம் வைப்பேன். ஆனால் என் தன்மானத்தையும் இனமானத்தையும் ஒருபோதும் அடமானம் வைக்க மாட்டேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.